சங்கீதம் 34:8 இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 18:10 இப்படி சொல்லியிருக்கு, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருடைய நாமம் மிகுந்த சிறந்த நாமம். ஹல்லேலூயா. அது மகத்துவமான நாமம், அது ஒரு இனிமையான நாமம். அந்த நாமத்தை போற்றி நாம் ஆராதிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி நம்ம ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். அப்பா, திருச்சிமேல் தமிழ் திருச்சபைப்பா, இந்த மாலை வேளையில் இப்போ எங்களை ஒன்று கூடி ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இப்போ நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்பா, இந்த மாலை வேளையில் எங்களை ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்க்க வைத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் வார்த்தையை தேடி வந்த ஜனங்கள் என்றுமே வெட்கப்பட்டு போவதில்லை, என்றுமே குறைவோடு செல்வதில்லைன்னு நாங்கள் வேதத்தில் இப்போயோ எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அதே போல் குறைவுகளோடு வந்தவங்களை நீங்கள் நிறைவாக அனுப்பிச்சி வைங்க அப்பா, ஒரு மன மாற்றத்தோடு அனுப்பிச்சி வைங்க அப்பா. பர்சனலாக நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்கள் பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும். எங்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் உங்கள் வார்த்தை விதைக்கப்படுவதாக ஆண்டவரே. உங்கள் வார்த்தை மாத்திரமே இங்கே போதிக்கப்படுவதாக. நாங்கள் சந்தோஷமாக ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக, ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் உணர்ந்து பாட நீங்கள் கிருபை கொடுங்க. நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. இங்கே எங்களுக்கு விஸ்தாரமான இடம் கொடுத்துருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் சந்தோஷமாக உலாவுங்க, எங்களை சந்தோஷமாக ஆராதிக்க வைங்க ஆண்டவரே. மீதியான நேரம் எல்லாத்தையும் உங்கள் பொறுப்பில் நாங்கள் விடுறோம் அப்பா. நீங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு கரம் பிடிச்சு நடத்துங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறது. உங்களுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக வளரக்கூடிய எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, வசனத்தை கொண்டு வந்திருக்கிற அப்பா தேவ மனுஷன் நீங்கள் கூட இருந்து நீங்கள் பேசுங்க, வழி நடத்துங்க. அவரை மறைத்த நீங்கள் வெளிப்படுவீராக. வசனங்கள் எங்களோடு பேசுவதாக ஆண்டவரே. அதே போல் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பெரியவங்களில் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வாரம் நாங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக இதை ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆராதனை வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குறைவுகள் எல்லாத்தையும் நிறைவாக்கி போடுங்க. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆட்கொள்ளுங்க. துதி கனம் மகிமை எமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya. இப்போ நம்ம அடுத்ததாக குழந்தைங்க வேத வாசிப்பு பகுதிக்குள்ளே கடந்து செல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்குண்டான வேத பகுதி வாசிக்கிறதுக்கு நம்ம சபாக்களை கூப்பிட்றோம். தேங்க்யூ. Thessalonians 2:16-17. May our Lord Jesus Christ encourage your hearts and strengthen you in every good deed and word. Amen. Psalms 67 verse 1 through 7. May God be gracious to us and bless us and make his face shine on us, so that your ways may be known on earth, your salvation among all nations. May the people praise you, God. May all the peoples praise you. May the nations be glad and sing for joy, for you rule the peoples with equity and guide the nations of the earth. May the people praise you, God. May all the people praise you. The land yields its harvest. God, our God, blesses us. May God bless us still, so that all the ends of the earth will fear him. Amen. Hebrews chapter 4, verses 4 to 8. For somewhere he has spoken about the seventh day in these words, and on the seventh day God rested from all his work. And again in the passage above he says, they shall never enter my rest. It still remains that some will enter that rest, and those who formerly had the gospel preached to them did not go in because of their disobedience. Therefore God again set a certain day, calling it today, when a long time later he spoke through David, as was said before. Today, if you hear his voice, do not harden your hearts. For if Joshua had given them rest, God would not have spoken later about another day. Amen. Hebrews 4:9 through 13. So there is a special rest, still waiting for the people of God. For all those who have entered into God's rest have rested from their labors, just as God did after creating the world. So let us do our best to enter that rest. But if we disobey God, as the people of Israel did, we will fall. For the word of God is alive and powerful. It is sharper than the sharpest two-edged sword, cutting between soul and spirit, between joint and marrow. It exposes our innermost thoughts and desires. Nothing in all creation is hidden from God. Everything is naked and exposed before his eyes, and he is the one to whom we are accountable. Amen. வாசிக்க வேண்டிய வேத பாடம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. எபிரேயர் 4:4ஆம் வசனம் முதல். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும்
ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. ஆமீன். வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 95. எல்லோரும் எடுத்துக்கலாம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாடம் சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதத்தினால் பண்ணக்கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கு மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உண்டாயிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்குண்டான ஆடுகளுமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சையை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசித்ததில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு எண்ணுக்கடங்கா நாமங்கள் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாமத்தை அழைத்து அவரை போற்றுவோம், துதிப்போம், அவரை கூப்பிடுவோம். ஒவ்வொரு நேரத்துலையும் அவர் நம்மளை கைவிடாமல் நம்மளுக்கு பதில் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மகத்துவமான நாமத்தை நாம் எல்லாரும் எழுந்துட்டு கைகளை தட்டி பாடுவோமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அதை எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா.
யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எலோகியும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோரையும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஹalleluya, ஹalleluya. ஏசாயா 40:31 இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சோர்வற்ற நேரங்கள் வரும்போது நம்மளை தேற்றுகிற தேவன், ஹalleluya, நம்மளை உருவாக்குகிற தேவன், நம்மளை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம திருப்பி எழும்பி இந்த உலகத்திற்குள் சென்று அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. அதே போல் இந்த பாடலை பாடி, இது ஒரு பழைய பாடல். இந்த பாடலில் என்ன சொல்லுறாங்க, கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவா என்ற பாடலை நம்ம எல்லாரும் கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எல்லாம் கைகளை தட்டி ஒரு ஜெப சிந்தையோட இந்த பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய்,
ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். கர்த்தரில் பலன் அடையோம், பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலன் அடையோம், பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன். புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ யோவான் 14:18 சொன்னவண்ணமாக, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை செய்வேன். கர்த்தர் வந்து நம்ம கிட்ட எவ்வளோ நம்மளோட பேசுகிறாரு. அவர் எப்போ பேசுகிறார் என்றால், நம்ம கர்த்தர் இடத்துல முழங்காலிட்டு அவர்கிட்ட நம்ம பேசும்போது கர்த்தர் நம்ம கிட்ட இடைப்படுறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஜெபம் வந்து ஒரு முக்கியமான காரியம். கர்த்தர் வந்து நம்ம கிட்ட நம்ம வாழ்க்கையில் ஜெபத்தை மிகவும் பிரியப்படுகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இடத்துல நம்ம முழங்காலிட்டு நம்ம ஜெப சிந்தனையோடு அவரோடு நம்ம பேசும்போது கர்த்தர் பல காரியங்களை நம்மளோட அவர் பேச ரெடியாக இருக்காங்க. கர்த்தர் வந்து நம்ம எப்போ ஜெப நேரத்தில் நம்ம எப்போ நம்ம முழங்காலிட்டு அவரோட நம்ம பேசுமோ அப்போ புதிய புதிய காரியங்கள் நம்மளுக்கு அவர் வெளிப்படுத்த ரெடியாக அங்கே இருக்கிறார். ஸோ நம்ம ஜெபத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஜெபம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் ரெடியாக இருக்கார். ஆமென். ஸோ நம்ம ஜெபம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வேணுமோ ஜெபம் மூலியமாக நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆமாம், குதிரைகள் யுத்த நாட்களுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஜெயம் நம்ம வாழ்க்கையில் எப்போ கிடைக்கும் என்றால், நம்ம ஜெப சிந்தனையோடு ஜெபத்தோடு நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பல காரியத்தில் ஜெயம் கட்டளையிடுவார். அந்த ஒரு ஜெப சிந்தனையோடு நம்ம இந்த பாடலை பாடுவோமாக. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவ, ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவ,
கர்த்தரை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றுமே நெஞ்சை விட்டு. ஆகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமென். அல்லேலூயா. நன்றி நன்றி. நம்ம எல்லாம் கர்த்தரை துதிப்போமாக, கர்த்தரை ஒரு இடம் துதிப்போமாக. இவ்வளவு வல்ல பராக்கிரம் செய்கிற கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை இங்கே அழைத்து வந்து ஒரு புது பலத்தை கட்டளையிட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ராஜா, கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவர். அந்த தேவனை நம்ம துதிப்போமாக. கர்த்தர் நமக்கு இந்த கொடுத்த அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி ராஜா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, நாங்கள் உங்களையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. ராஜா, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களே ராஜா, நீங்கள் எப்படி நடத்தி வந்தீங்க கர்த்தாவே, அதே போல் ராஜா நீங்கள் இந்த இடத்துல கர்த்தாவே நீங்கள் எங்களை ராஜா நீங்கள் நடத்தி வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. நாங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதை காட்டிலும் ராஜா ஜீவனில் தேவன் உங்களை மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கோம் கர்த்தாவே. ராஜா, நாங்கள் உண்மையிடத்தில் ராஜா நாங்கள் முழு ராஜா வி ட்ரஸ்ட் இன் யூ லார்ட். ராஜா கர்த்தாவே, நாங்கள் ட்ரஸ்ட்டை நாங்கள் உங்கள் மேலே வைக்கும் போது கர்த்தாவே எனக்கு எந்தவித பயமும் இல்லை கர்த்தாவே. ஏன்னால் ராஜா நீங்கள் நடத்துவீங்க ராஜா. ராஜா மற்றவங்க மேலே ராஜா மனுஷங்க மேலே ஒரு அல்ல பொருட்கள் மேலும் ராஜா எங்கள் நம்பிக்கை நாங்கள் வைக்கும் போது கர்த்தாவே அதெல்லாம் விருதாய் போகும் ராஜா. ஆனால் ராஜா கர்த்தாவே உயிருள்ள தேவன் நீங்கள் ராஜா உங்கள் மீது கர்த்தாவே எங்களோட ட்ரஸ்ட், எங்களோட ஃபெய்த் ராஜா, எங்களோட பிலீஃபை நாங்கள் வைக்கும் போது ராஜா நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க கர்த்தாவே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உன்னை விடுவிப்பார், அவரே உன்னை காப்பார் என்று ராஜா நீங்கள் சொன்ன வண்ணமாக கர்த்தாவே ராஜா நீங்கள் ராஜா எங்களை நீங்கள் உங்களுடைய ஜனங்களாக எங்களை நீங்கள் அழைத்ததுக்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. நீங்கள் அழைக்கும் போது கர்த்தாவே ராஜா
நாங்கள் உம்மாண்டே நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. யாரெண்டும் நாங்கள் சாயாமல் ராஜா, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ராஜா, நாங்கள் லக்கை நோக்கி ஓட கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உங்கள் மீது இருக்கும் ராஜா நம்பிக்கை ராஜா எங்களுக்கு அதிகப்படுத்துங்க ராஜா. எந்தவித காரியத்திலையும் ராஜா, எந்தவித சூழ்நிலையும் ராஜா கர்த்தாவே நாங்கள் உண்மை விட்டு விலகாத படிக்க கர்த்தாவே, நாங்கள் உண்மை மற்றும் நம்பி உம்முடைய வழியில் நடக்க ராஜா எங்களுக்கு ஒரு நல்ல கிருபை தாங்க கர்த்தாவே ராஜா. அதை எங்கள் மனதில் நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உன் கேடவும் துணையுமா இருப்பார் ராஜா. ஆமென் லார்ட் ஜீசஸ். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ஆமென் அல்லேலூயா. சங்கீதத்தில் இந்த வண்ணமாக, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆம் கர்த்தாவே, நீர் ராஜா இந்த சூழ்நிலை எவ்வளோ எங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீர் கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கிறதுனால ராஜா நாங்கள் பயப்படுறதே இல்லை கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருந்து ராஜா எல்லாவற்றையும் எல்லா போராட்ட பிரச்சனையும் நீங்கள் விலக்கி பாதுகாத்து வருவதற்காக நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா இந்த உலகத்தில் ராஜா எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் கர்த்தாவே நம்பிக்கை ராஜா.
ராஜா கர்த்தாவே, நேற்றைய தினம் போல் இன்றைய தினம் இல்லை கர்த்தாவே. ராஜா, இந்த வருடத்திலையும் ராஜா இந்த 6 மாத காலங்கள் முடிச்சு இந்த 7ஆம் மாதம் காலம் வரைக்கும் நீர் ராஜா உங்களுடைய கிருபையினால் எங்களை நடத்தி வந்ததுக்கு ஆமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாழ்க்கையில் ராஜா நாங்கள் உண்மையுமே மட்டும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் ராஜா நாங்கள் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் ராஜா கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் மாத்திரம் ராஜா எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எல்லாவற்றையும் ராஜா நாங்கள் பற்றி கொண்டு நாங்கள் நிற்க நீர் கொடுக்குற கிருபைக்காமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா நாங்கள் உண்மை மட்டும் நம்புவோம் கர்த்தாவே. நாங்கள் நம்புவோம் ராஜா. நாங்கள் கர்த்தாவே உங்களிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ராஜா பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கை நீ செய்து வருவதற்கு ஆமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ராஜா. அதுபோல இந்த பாடலை பாடும்போது நாம் கர்த்தரை மாத்திரம் நம்பி அந்த நம்பிக்கை உள்ள ஒரு இருதயத்தோடு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஜீவனுள்ள தேவை நம்ம துதிப்போமாக. ஆமென். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் தொடர்ந்து பாடுவோமா? ஹalleluya. நம்புவேன் ஒரு விசுவாசிக்க அறிக்கையாய். ஹalleluya. ஆண்டவரே, நான் உங்கள் மேல் முழுவதுமாக நம்புவேன் ராஜா. ஹalleluya. எந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தாலும் ராஜா, என் நம்பிக்கை மேல் மாத்திரமே இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு 2 நிமிடம் ஜெப சிந்தையுடன் ஹalleluya. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் போனாலும் ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி, ஆண்டவரே தானியேல் மாதிரி, ஆண்டவரே மோசே மாதிரி, யோபு மாதிரி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் ராஜா ஹalleluya, இன்றைக்கு உங்களால் அறிக்கையிட முடியுமா? ஆண்டவரே, எங்கள் முழு நம்பிக்கையும் மேல் இருக்கும் ராஜா ஹalleluya. ஆண்டவரே, மனிதர்கள் மீது அல்ல ராஜா, இந்த உலகத்தின் மீது அல்ல ராஜா ஹalleluya, ஹalleluya. என் பரமபிதா, என் தகப்பன் மீது மாத்திரம் ஹalleluya நம்ம நம்பிக்கை வைப்போமா? ஹalleluya. ஒரு அறிக்கையா சொல்லுவோமா இந்த பிரசன்னத்துல? ஹalleluya. தேவனுடைய பிரசன்னத்துல ஒரு அறிக்கையா, ஒரு ப்ராமிஸா let us make. ஹalleluya. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பங்களில்
பிள்ளைகள் யாரோட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நடந்தாலும் ராஜா, எங்களுடைய நம்பிக்கை ஹல்லேலூயா உங்கள் மீது மாத்திரம் இருக்கும் ராஜா. ஹல்லேலூயா. எங்களுடைய அசையாத விசுவாசம் உங்கள் மீது மாத்திரம் இருக்கும் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆராதனை வேலையை நீங்க நடத்தி கொண்டது போல ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு முழு ஜெப சிந்தையோட எங்க வாழ்க்கையை நடத்த கிருபை தாருங்க ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஜெபத்திலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நேரத்தை ஆண்டவரே நாங்க ஆண்டவரே ஸ்பெண்ட் பண்ண கிருபை தாருங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறியோர் பெரியோர் எல்லாரும் சொல்லுவோமா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் நேரம் ஒதுக்குவோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே இருந்து உம்முடைய வார்த்தையை கவனித்து ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா உண்மையில இருக்க நம்பிக்கை ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நாங்கள் அதிகரிப்போம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடித்த இம்மானுவேலர் இனிமேலும் நடத்த நீங்க சர்வ வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலை நீங்க எங்களோட கூட அந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொருவரிடம் நீங்க பேசின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, மீதி இருக்க வேலையை நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிற ராஜா. ஆண்டவரே, செய்தியை ஆசீர்வதிங்க, செய்தி கொடுக்குற மகனை ஆசீர்வதிங்க ராஜா. இன்றைக்கு செய்தி ஆண்டவரே எங்களுக்கு பலன் தரதாக இருக்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் அதை எடுத்து நாங்கள் ஆண்டவரே பயன்படுத்தி அதன்படி நடக்க கிருபை தாருங்க ராஜா. எல்லாத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படியே உட்காந்துக்கலாம். நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான செய்திக்குள்ளே கடந்து செல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாஸ்டர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. யுகாண்டாவில் ஒரு குருசேடுக்காக அவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சின்ன ஜெப குறிப்பு. ஸோ அவருக்கும் நம்ம ஸ்ரீனி பிரதருக்கும் நம்ம ஒரு ஜெபம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அப்பா, நாங்கள் ஒரு சபையாக ஒன்று கூடி ஒரு மனதோடு உங்கள் பிரசன்னத்தில் வந்து ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஜெப வேலையில் நாங்கள் பாஸ்டரை நினைத்துக் கொள்கிறோம். அவர் ட்ராவல் எல்லாருமே வந்து நல்லபடியாக அமையட்டும். உங்களோட பிரசன்னம் கூட இருக்கட்டும். அவர் புகையில் வருகையிலும் அவர் உங்கள் பிரசன்னம் முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர் போகிற மீட்டிங்ஸ் எல்லாமே வல்லமையாக அப்பா நீங்கள் இறங்குங்க. உங்கள் பிரசன்னம் அங்கே ஆட்கொள்ளட்டும். அப்பா, வர்ற ஒவ்வொருத்தரும் தொடப்படட்டும். உங்கள் வசனங்கள் அங்கே போதிக்கப்படட்டும். பாஸ்டர் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு தெரியும் அவர் காலில் அடிபட்டிருந்தது, அதை பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நல்லா பயன்படுத்துங்க. எடுத்து ஊழியக்காரர் பயன்படுத்துங்க ஆண்டவரை. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அதே போல் ஸ்ரீனி பிரதருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அவரோட வேலை காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இதே இடத்துல வந்து சாட்சி சொல்லக்கூடிய அந்த கிருபையை நீங்கள் கொடுங்க. அவர் நம்பிக்கை இல்லாத, இப்போ நாங்கள் பாடினது போல் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிற நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுத்த தேவன் நீர் உயிருள்ள தேவன் நீர். உங்களால் முடியும் ஆண்டவரை. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். அதே அற்புதங்கள் அடையாளங்கள் ஸ்ரீனியோட வாழ்க்கையில் நடக்கட்டும். அவர் வேலை காரியத்தில் சீக்கிரமே ஒரு பரிபூர்ண ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்கு நீங்கள் மாற்றி போடுங்க. இங்கே வந்து சாட்சி சொல்லக்கூடிய அந்த கிருபையை நீங்கள் ஊற்றுங்க. எல்லா காரியங்களும் உங்கள் கடத்தில் ஒப்படைக்கிறோம். மீதியான வேலை எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த வாரத்துக்குண்டான தெய்வ செய்திகளை கடந்து செல்லலாம். தெய்வ செய்தி கொடுக்க பீட்டர்சன் பிரதர் இன்வைட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ரியாஸ். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சில வேத வசனங்களும் இருக்கட்டும், கடவுள் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது இது உங்களுக்கு உபயோகப்படும் என்று நான் நம்புகிறேன். ஐ கேன் அஷ்யூர் யூ லைக் அட்லீஸ்ட் இட் கேன் டேக் யூ, நீங்கள் ஒரு ஒன் ஸ்டெப் ஆச்சு லைஃப்பில் இட் வில் டேக் யூ பெட்டர். ஐ மீன் லைக் நம்மளுடைய சொந்த டெஸ்டிமனியை ஷேர் பண்ணும்போது இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் த அதர் டு பேசிக்லி ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் க்ரோ இன் த லவ் ஆஃப் த லார்ட் பிட்வீன் ஈச் அதர், ரைட்? அதுதான் நம்ம இப்போ ஒன்று கூடுறதோடைய அந்த ஐக்கியத்துடைய பர்பஸே அதுதான். கடவுளுக்கும் மனுஷருக்குள்ள அந்த ஐக்கியத்தை நம்ம மேம்படுத்துகிறது தான் எப்படின்றது தான் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு கீழான ஒரு சபையாக நம்ம கூடுறோம், ரைட்டா?
அதனால் லைக் ஐ ஹோப் லைக் உங்களுக்கு அந்த மெசேஜை கடவுள் எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு நான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் அதை கன்வே பண்ண முடியுமோ ஐ வில் ட்ரை டு டூ தேட். ஓகே, ஸோ இன்றைக்கி உண்டான இந்த மெசேஜ் வந்து நீங்கள் இனிஷியலாக வந்து இப்போ டல்சி வாசித்தாங்க, தமிழில் பிள்ளைங்க வாசித்தாங்க. லைக் எபிரேயர் 4 அதிகாரத்துலேருந்து நம்ம பார்த்தோம், ரைட்டா? இந்த எபிரேயர் 4 அதிகாரம், எபிரேயரே பார்த்திங்கன்னா ஓவராலாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் எபிரேயர் 4 அதிகாரம், எபிரேயர் அனைத்தும் வந்து ஒரு வேத புஸ்தகம் வந்து ஒரு 40 ஐ திங்க் 39 புஸ்தகம் இருக்குது பழைய ஏற்பாடில், 27 புஸ்தகம் புதிய ஏற்பாடில் இருக்குது. ஆனால் இந்த எபிரேயர் பார்த்திங்கன்னா இந்த அனைத்து புத்தகங்களுடைய ஒரு ரத்தன சுருக்கம்னு சொல்லலாம். நீங்கள் அதோடைய அந்த எபிரேயரை படித்தா மட்டுமே இந்த வேதத்தில் என்ன இருக்குதுன்னு என்ன சொல்ல வராங்கன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க, ஒரு சம்மரி. அது பால் எழுதினாரா யார் எழுதுனாங்கன்னு தெரில, பட் நம்மளுக்கு அந்த வேத வசனம் அதில் உள்ள கருத்து நம்மளால் அங்கீகரிக்க முடிஞ்சதாக தான் இருக்குது. அப்போ இந்த 4 அதிகாரத்தில் வந்து இந்த எபிரேயரை எழுதின பால்னு வச்சுப்போமே, பால் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பால் வந்து பிலிப்பியருக்கு சொல்லும்போது பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் த பீஸ் ஆஃப் காட் விச் டிரான்சென்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவார். தேவனுடைய சமாதானம், ரைட், எல்லா அறிவுக்கும் அப்பாற்பட்டு நம்மளை வந்து உருமாற்றம் செய்யும், ரைட். அப்போ இந்த சமாதானத்தோடைய பிணக்கல், அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம சொல்லும்போது அவரை பிரின்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், ரைட். அந்த சமாதானத்துக்குள்ளே போகும்போது நம்ம எந்த காரியமும் செய்ய தேவையில்லை. we will be fulfilled with the assurance from God. நம்ம இதுக்கு மேலே எதுவும் செய்ய தேவையில்லைன்னு தோணும். ஏன்னா our trust has completely become one with God. கடவுளோட நம்ம ஒன்றாக ஐக்கியம் ஆகிடும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்காது, ஒரு ஆங்ஸைட்டி இருக்காது, எதுவும் இருக்காது. அந்த ஒரு நிலைமைக்கு எப்படி நம்ம போக முடியுன்றது தான் வந்து இன்றைய மெசேஜோடைய நம்ம பார்க்க போகிற கருத்துக்கள். ஓகே, இதில் நம்ம போட்டிருக்கு எபிரேயர் 4 அதிகாரம் 4 வசனம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில்தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதை பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில். இதுதான் அந்த முக்கியமான கருத்து. இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீராகில். ஓகே, அப்போ நம்மளுக்கு நம்ம வந்து அனுதினமும் இன்றைக்கி நம்ம பாடின பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவனை எப்படி நம்ம மகிமைப்படுத்துகிற. சங்கீதா கூட ஒரு காரியம் சொன்னாங்க, நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணும்போது எப்படி கடவுள் நம்மகிட்ட பேசுவார் சொல்லிட்டு. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் நம்மளுக்கு இந்த காரியத்தை நம்ம கேட்டு 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 எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்ணுறோம், இல்லாட்டி ஜெபம் பண்ண வேணுமா என்னன்னே வந்து யாரும் அதை நம்ம நினைக்கிறது இல்லை. ஒரு 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 படம் பார்க்குறதோ, இல்லாட்டி ஒரு மேட்ச் பார்க்குறதோ, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு யூடியூப்பில் பார்க்குறதோ காரியங்களுக்கு நம்ம மனசு ஈஸியாக போகுது. ஆனால் கடவுளை தேடணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு நேச்சுரலாக வர காரியமாக இருக்க மாட்டேங்குது. கரெக்டாக நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணணும், எனக்கும் அதான் உங்களுக்கும் அதான் பேசிக்கலி. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரக்கு மாதிரி நம்மளுக்கு லைஃப்பில் மேலானதை தேடவும் எல்லாருக்குமே. அதாவது என்னுடைய நோக்கமே என்னென்னா, நம்மளுக்கு கடவுள் கொடுத்த இந்த வார்த்தைகளை மற்றவங்களுக்கு ஒரு அமிர்தமாக போய் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிற அளவுக்கு, அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துகிற அளவுக்கு நம்ம பேசணுமே ஒழிய அதை ஒரு ட்ரக்காக போய் ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் தேவனுடைய வார்த்தை மோஸ்ட்லி வந்து ஒரு ட்ரக்காக தான் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது. அந்த அதாவது சுவிசேஷம் வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொண்டு போகணும். சுவிசேஷம் நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகணும். ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு கொடுக்கணும், ரைட். ஆனால் நம்ம இருக்கிற நிலைமையிலேயே நம்மளை வச்சு ஒரு அந்த இதுதான் சத்தியம்னு நம்மளுக்கு விட்டு கடவுளுடைய வார்த்தையை நம்ம காது கேட்காத அளவுக்கு எல்லா காரியங்களும் அதில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து சில வேளைக்கு
பாட்டு நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ சூரஜுக்கு வந்து ஒரு பாட்டுனா அவங்களுக்கு அந்த பாட்டோடைய மெட்டிலேருந்து எல்லாமே க்ளீனாக புரியும். அது எந்த டியூனில் பண்ணுறாங்க, எந்த எமோஷனில் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. ரைட்? எனக்கு வந்து என்னென்னா அந்த பீட்ஸ் பிடிக்கும். ரைட்? ஆர் அந்த வார்த்தை பிடிக்கும். நான் கேட்டுகிட்டே அப்படியே இருக்கிறேன். ஓகே, கேட்டுகிட்டே அப்படியே இருக்கிறேன். அது சில வேலைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணும், சில வேலைக்கு இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரக். ரைட்? ஐ ஜஸ்ட் வாண்ட் நாட் டு ஹியர் எனிதிங். I just want to keep that going in my mind so that I'm not distracted. அப்படி தான் கடவுளுடைய வார்த்தையும் இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு நம்ம சனிக்கிழமை போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை போகிறோன்னா அது நம்ம பழகிட்டோம். அது நம்ம பழக்கத்தில் இருக்கிறனால நம்ம அங்கே போய் உட்காடுறோம், டயர்டாக இருப்போம், கவனிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைன்றது, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வந்து வேதாமத்துக்கு ஈக்குவேட் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அம்மா அதில் வந்து போதிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லப்படலை. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்பது என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா, அதோடைய உள்ளான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் ஆண்டவரை அப்படி தேட ஆரம்பிப்போம். அதில் அதாவது இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு மனுஷங்களும் ஏன் எழுதப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை ஏன் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு அப்படின்னா, எதனால்? ஒரே காரணம் என்னென்னா, தேவன் அவர்களோட பேசினார். இல்லாட்டி அந்த ஸ்டோரி லைனே இருக்காது. தேவன் அவர்களோட பேசினால மட்டுமே அந்த ஸ்டோரி வந்து இந்த ஸ்கிரிப்சர் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, இல்லாட்டி கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்கள், புக் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது அதுக்கு என்ன தமிழ்னு தெரியல, தெரியுமா உங்களுக்கு? புக் ஆஃப் லைஃப் நம்ம பார்க்குறோம்ல, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படுது அப்படி சொல்கிறோம். கரெக்டாக? தேவன் பேசாட்டி புக் ஆஃப் லைஃப்பில் இங்கிட்டு நம்ம பேர் வர்றது, நான் உன்னை அறியன்னு தானே சொல்ல முடியும். நினச்சி பாருங்கள். ஸோ நம்ம இந்த காரியங்களை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம், என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே புரிஞ்சுப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கிலீஷில் போட்டிருந்தா கூட, ஆங்கிலத்தில் போட்டிருந்தா கூட, ஏன்னா நம்ம பிள்ளைங்களும் பார்க்குறாங்கன்றதுக்காக அதை அப்படியே விட்டேன். நான் ஏற்கனவே அதான் ஆல்வின் போன தடவை அடுத்த வாரம் நீங்கள் பேசுகிறீங்களான்னு சொல்லும்போது நான் ரெடியாக இருந்தேன், ஏன்னா எனக்கு ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் எப்படினாலும் நம்ம பார்த்துக்கலாம். யாராச்சும் உபாகமம் 30:14 எடுத்துக்கோங்களேன். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை உன்னுடைய வாயிலும் உன்னுடைய இருதயத்திலும் இருக்கிறது. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களும், இப்போ பால் வந்து 2 தீமோத்தேயு 3:16 உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், யாராச்சும் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16. இங்கிலீஷில் எனக்கு தெரியும், எவ்ரி ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரெத் சொல்லிட்டு நான் சொல்லலாம், பட் தமிழில் வாசிங்களேன் யாராச்சும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஸோ இப்போ பால் இதை வந்து சொல்லும்போது நீங்கள் இன்றைக்கி படிக்கிற விவிலியத்தை பற்றி அவர் சொல்லலை. பால் சொல்கிறது வந்து டோரா பற்றி சொல்கிறார். இஸ்ரேல் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ஜூயிஷ் மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த காலத்தில் பால், ஏன்னா அவர் காஸ்பல் நம்மளுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் எழுதும்போது பால் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ரெல்ம், வேறு இடத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த பைபிள் உருவாகலை. அப்போ அவர் சொல்கிற வேத வாக்கியங்கள் என்னென்னா, லைக் பழைய ஏற்பாடில் தேவன் மனுஷனோட பேசுனதை குறித்து தான் அங்கே பேசுகிறார். இப்போ அந்த பாணியில் நீங்கள் பால் சொல்கிற எல்லாத்தையும் அப்படி நினச்சி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வித்தியாசமாக தெரியும். ரோமர் 10 இதே வசனம், டியூட்ராமி அதாவது உபாகமம் 30:14 போட்டிருக்கிற இதே வசனம் அவர் சொல்வார், நீங்கள் உங்கள் நாவினால் இயேசுவை தேவனாக அறிக்கையிட்டு உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லுவார். இதே வசனம் தான் அவர் அங்கே சொல்கிறார். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடுக்கு வித்தியாசமே கிடையாது, தேவன் ஒருவரே. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
இயேசுவின் ரூபமாக வெளிப்பட்டாரே ஒழிய தேவன் ஒருவரே. அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தேவனுடைய வார்த்தைனா என்ன அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். தேவனுடைய வார்த்தைனா என்ன? ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்லுவீங்க? தேவனுடைய வார்த்தைனா என்ன? பிரியா சொல்லுங்கள். வசனம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேவனுடைய வார்த்தை என்ன? என்னப்பா? அன்பு. ஓகே. ரேமா. ஓகே. உங்கள் இருதயத்தில் தாட்ஸ். ஓகே, சூப்பர். அது மாதிரி தேவனுடைய வார்த்தை வந்து வெவ்வேறு விதமாக நம்மளுக்குள்ளே வந்து கிரியை செய்யும், பேசுது. ரைட்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வார்த்தை, தேவனுடைய வார்த்தைன்னு அல்லாமல் நார்மலான வார்த்தைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி நீங்கள் கற்றுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? லைக் எழுத்து கூட்டி படிக்கிறோம். உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, இதெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். கரெக்ட்? அதுக்கப்புறம் அதுக்கு நாளாகுது. அதுக்கப்புறம் என்னுடைய சின்ன பிள்ளை வந்து இப்போ இந்த குமானுக்கு போகிறான். ஸோ அதை நான் பார்க்குறேன், லைக் எப்படி சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு. 3 எழுத்து சொல்லித்தராங்க, அப்புறம் 4 எழுத்து சொல்லித்தராங்க, அப்புறம் 5 எழுத்து சொல்லித்தராங்க. அதை அப்படி பேச சொல்கிறாங்க, எழுத சொல்கிறாங்க. அருமையாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளைங்க அந்த வார்த்தைகளை பற்றி அறிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க எழுத ஆரம்பிக்கும், ஒரு சென்டென்ஸை எழுத ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க இப்போ நீங்கள் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க டிவி பார்க்குது, இல்லாட்டி நம்ம பேசுகிறது அதே வார்த்தையை எடுத்து இன்னொருத்தவங்ககிட்ட போய் யூஸ் பண்ணுறாங்க. அது சில வேளைக்கு தப்பாக கூட யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு வந்து ஜோக்காக இருக்கும். ரைட்? ஆனால் தே ட்ரை. ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதை பற்றி புரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டான கான்டெக்ஸ்ட்டு டைமிங்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தேவனோட வார்த்தை மட்டும் எப்படி டே 1 நம்மளுக்கு புரிஞ்சிடும்? புரியுதா? அப்போ திஸ் ஆல் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதை தான் சொல்ல வரேன். ஒரு புக்கில் எழுதப்பட்டிருக்கிறனால அது தேவனுடைய வார்த்தையை ஆயிட முடியாது. இட் ஜஸ்ட் அ டெக்ஸ்ட். அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே கிரியை செய்யணும்னா இட் டேக்ஸ் டைம். இப்போ அதனால தான் நம்ம இன்றைக்கி எபிரேயர் 4:11 நம்ம படிக்கும்போது 4ஆம் அதிகாரம் எபிரேயர் the word of God is alive. அந்த வசனத்தை தமிழில் வாசிங்களேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருத்துள்ள எந்த பட்டயத்திலும் கருத்தானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கண்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும். ஆக தேவனுடைய வார்த்தை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போட்டிருக்கு இஸ் லிவிங் அண்ட் ஆக்டிவ். அதுக்கப்புறம் பால் யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகளெல்லாம், எபிரேயர் எழுதினவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள சில காரியங்களை வச்சு பேசுகிறாங்க. ரைட்? ஊனையும் இரத்தத்தையும் பிரிக்கிறதாகவும், சோல் அண்ட் ஸ்பிரிட், ஆத்மாவையும் பிரிக்கிறதாயும் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்குள்ளே வரும்போது தான் அந்த வார்த்தை வெளிப்படுது, அது ஆக்டிவாக இருக்குது. ஓகே? அந்த வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன், உயிருள்ள தேவன் மாம்சமாக உனக்குள்ளே வரும்போது மட்டும்தான் அவங்க சொன்னாங்க, ரேமா சொன்னாங்க. அந்த மாம்சத்துக்குள்ளே வந்து அது கிரியை செய்யும்போது தான் அந்த வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தை வந்து வெளிவருது. அது வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் எ வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை இல்லை. அதை புரியாமல் நம்ம என்ன செய்ய முடியும்? அது நம்மளுக்குள்ளே பேசணும்ல, நம்மளுக்குள்ளே கிரியை செய்யணும்ல, நம்மளுடைய இருதயத்தோட இருதயமாக பேசணும்ல, இல்லாட்டி அது வார்த்தையாக தானே இருக்குது. ஆனால் சிறு பிள்ளையாக இருக்குதுங்க, அதுங்களுக்கு என்ன புரியும்? அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கும்போது அது லேட்டர், நீங்கள் இன்றைக்கி ஒரு சீடு போடுறீங்க, சில வேளைக்கு நம்ம என்ன செய்வோன்னா, இதெல்லாம் நம்மளுடைய
லைக் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டாக இருக்கிற எல்லா மரங்களும் ஒரு காலத்தில் எங்கேயோ சீடு தூவப்பட்ட சீடு தான். அதுக்கு நாளாகலாம், ஆனால் ஒரு நாள் அது வரும். அது என்றைக்கு வரும் நம்மளுக்கே தெரியாது. சீடு யாருக்கு ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணலாம் நம்ம, பட் அந்த சீடு ஒரு மரமாக வர்றதுக்கு இட் ஹேஸ் அ ப்ராசஸ் இன் இட். ஓகே, இந்த சீடு தான் தேவனுடைய வார்த்தை. ஓகே, தேவனுடைய வார்த்தை தான் சீட். இதை தான் ஏசாமியும் நம்மளுக்கு சொல்லி காட்டுறார். இந்த தேவனுடைய வார்த்தை தான் இட்ஸ் எ சீடு. அவர் ஸ்கிரிப்சரில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறத பற்றி சொல்லலை. தேவனுடைய வார்த்தைன்றது உனக்கே தெரியும். தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை, உனக்குள்ளாக வந்த வார்த்தை. நான் இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, எல்லாம் சிம்பிளான கேள்வியாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி நம்மளுக்குள்ள கேள்வி கேட்கும்போது நம்மளுடைய விசுவாசம், நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம், நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய அபிப்பிராயங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கே நம்ம ஆராய்ந்து பார்க்குறதுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து எதுக்காக உலகத்துக்கு வந்தார்? பாவிகள் இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். வேறு எதுக்காக வந்தார்? ஓகே, கடவுளுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு உலகத்துக்கு வந்தார். இதெல்லாம் நல்ல ஆன்சர்ஸ். ஓகே, ஐ கேன் டினை தட். ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட். ஆல்ரைட், பட் வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் பாவம் இல்லாதவங்களா? அப்போ ஜீசஸுடைய மிஷன் ஃபெயிலியரா? நீங்கள் அதுதானே சொல்கிறீங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பாவியை ரசிக்க தானே வந்தார். பட் யூ கேன்ட் அக்செப்ட் தட் யுவர் லைக் உன்னை பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தாருன்னு உன்னாலேயே நம்ப முடியல. அப்போ ஒய் டிட் இஸ் மிஷன் ஃபெயில்? இதை நம்ம கேட்கணும், இந்த கேள்வி நம்மளுக்குள்ளே கேட்கணும். ஏன்னா வெளியாளுக்கிட்ட போய் நம்ம இயேசு கிறிஸ்து இதே சொல்லும்போது அவன் திருப்பி நம்மளுக்கு கேள்வி கேட்டான்னு நம்மளுக்கு பதில் இருக்காது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எதுக்கு வந்தார்னா உனக்கு நித்திய ஜீவனை அருள்றதுக்கு தான் உலகத்திற்கு வந்தார். அது நம்மளுக்கு ஆழமாக நம்மளுக்கு தெரியும். லைட் வரும்போது டார்க்னஸ் வில் கோ அவே. தட் இஸ் ஹவ் த சின் இஸ் டேக்கன் அவே. When the light of God comes inside you, darkness goes away. When the holiness comes, impurity goes away. ஓகே, இதுதான் ஜான் நம்ம கீயாக நம்ம கிறிஸ்தவ யாருக்காச்சும் நம்ம ஒரு ஆண்டவர் அறியாத மக்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும்போது புக் ஆஃப் ஜானை தான் கொடுப்போம், யோவான் புஸ்தகத்தை தான் கொடுப்போம். அதில் ஜான் ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப அழகாக இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துலேருந்து தேவனாக இருந்தது. அழகானது, இதை நம்ம மறக்கக்கூடாது. சரி, எதுக்கு நான் வார்த்தையை பற்றி பேசுகிறேன்னா அதில் உள்ள சாரம், அதில் உள்ள பவர், we never understand that. That is why we don't pray. See, ப்ரேயர்ன்றது உன்னுடைய உள்ளான உள்ளம், அதுக்கு ஆன்சர் தான் வார்த்தை மேலேருந்து வருது, லைஃப் மேலேருந்து வருது. உன்னுடைய எண்ணங்கள் என்னன்றது நீ கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, நீ ஃபீல் பண்ணதை போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்குற உன்னுடைய அறியாமையினால். ஏன்னா உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு ஆங்ஸைட்டி வருது, ஃபியர் ஆஃப் டுமாரோ வருது, ரைட்? ஒரு க்ரீன் கார்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் மைண்டு தூங்க விடாமல் தடுக்குது நம்மளை, ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? பட் ஹி நோஸ் இட் ஆல், ரைட்? ரைட், இந்த உலகத்தின் அதிபதி நம்மளோட இருக்கிறாரு, ரைட்? நம்மளுடைய லைஃபுடைய கீ அவர்கிட்ட இருக்க போட்டிருக்கு. இருந்தாலும் பிகாஸ் we don't understand to hear him, we never even try to hear him. அந்த பேட்டர்னுக்குள்ளேயே நம்ம போகல, ரைட்? அதான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, காட் தி கிஃப்ட் ஆஃப் லைஃப், கிஃப்ட் ஆஃப் இட்டர்னல் லைஃப்பை கொடுக்கறதுக்கு தான் ஹீ சென்ட் ஹிஸ் சன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிக்கோடேமஸ்க்கு ஆண்டவர் அழகாக விளக்குறார், எதுக்கு வந்தேன் அப்படி சொல்கிறார். இதை தான் சொல்கிறார். 5:24 இதே இதை சொல்கிறார். யாராச்சும் வாங்க வாசிங்களே, யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தமிழாக்கத்தில் அங்கே ஒரு தவறு இருக்குது, வசனம்னு போட்டிருக்கு அங்கே. ஆனால் அதோடைய ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா வார்த்தை. என்னுடைய வார்த்தையை கேட்டு
என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கிற எவனுக்கும் நித்திய ஜீவன் உண்டு, அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று ஏசாமி சொல்கிறார். இது வந்து ஏசாமி சொல்கிறார், அவங்களுடைய ரிசீவர்ஸ்க்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். என்னுடைய வார்த்தை நான் பேசுகிறேன் உன்கிட்ட, அதை நீ கேட்டு கடவுளை நம்பு, அப்படி தான் சொல்கிறார், ரைட்? ஆனால் மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. 5:39 வாசிங்க. வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணித்தீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சரி, என்னென்னா நம்ம வேத வசனத்துக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லி உள்ளம் புறமும் படித்து, ஆனால் அது எனக்குள்ளே தான் இருக்குது. என்கிட்ட இருந்து என்னுடைய வார்த்தையாக வரணும். இந்த வார்த்தை உன் மாம்சத்துக்குள்ளே வரணும். அப்போ தான் வந்து உனக்கு வந்து நித்திய ஜீவன். என்னையை பற்றி நீ அறிஞ்சிக்கணும். யோவான் 17:3 அதான் சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாக தேவனாகிய நித்திய ஜீவன் என்பது என்னது அப்படின்னு அங்கே போட்டிருக்கோம். யாராச்சும் வாசிங்களேன். யோவான் 17. எக்ஸாக்ட். யாராச்சும் உங்கள்கிட்ட இட்டர்னல் லைஃப்னா என்னென்னா, மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறியும் அறிவே நித்திய ஜீவன். அது கடவுள் தான் கொடுக்கணும். நம்ம தேட முடியும், கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணும். புரியுதா? இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில்வர் லைன் பைபிளில் அப்படியே போகுது. அந்த லைனை பிடிச்சோன்னா நம்மளுக்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். அந்த லைனை பிடிக்கிறது தான் கஷ்டம். ஒன்ஸ் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த லைன் ஆஃப் தாட், நம்ம பேட்டர்ன் ஆஃப் தாட் எல்லாமே மாறிடும். ரைட்? அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு உலகத்துக்கு வந்தார்னா, உனக்கு நித்திய ஜீவனை உனக்கு தர்றது தான். இதில் யோவான் 10:10 வாசிங்களேன். திருடன் கொல்லவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். எதுக்கு இயேசு வந்தேன்னு சொல்கிறாரு? நானும் உனக்கு ஜீவன் உண்டாகவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, நிறைய தடவை நம்மளுடைய மெசேஜஸில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் ஒரு இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு என்னை படைச்சாரு? See, it's a beautiful life. This is a life that we have to walk with God and know Him. This is what is given for you. This is what is created for you. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஏசாமி சொல்லிக் கொடுக்குறார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக தான் சொல்கிறாரு. நீ அங்கே போகணும்னு சொல்ல. நான் ஜோக்காக சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்கிறீங்க, ரியஸ்ட்டு சொல்லுவேன். அப்படின்னா நீ பேப்டிசம் பண்ணும்போதே உன்னை ஷூட் பண்ணிட்டு ஈஸியாக முடிஞ்சிடும்ல கதை. நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட, பேப்டிசமும் எடுத்துட்ட, உன்னைய காலி பண்ணிட்டா நீ நித்திய ஜீவன் வாங்கிட்டு போயிட வேண்டியதானே? அது கிடையாது. தேவனுடைய ஜீவன் உனக்குள்ளே வந்து அது வெளிப்படும் போது தான் அவருக்கு பெருமை. That is the respect we give to Him. That is the honor we give to our Father. That we emulate our Father. That we display the glory of our Father. He gave us the precious life. We carry, நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜீன்ஸ் இருக்குது. லைக் சே மில்லியன்ஸ் ஆஃப் ஜீன்ஸை வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போகிறோம் ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸுக்கும். ஆனால் ஒரு ஜீன், சம் காம்பினேஷன் கம்ஸ் அஸ் லைஃப் ஃபார் தேட் டைம். அந்த டைமுக்கு வந்து ஏதோ ஒரு காம்பினேஷனில் அந்த லைஃப் காட் வந்து He lets it thrive in that time and period and age. He knows it very well, right? அப்போ how can we say there is another life? Yeah, He may set another life for you, but this is the life He has given to you right now. இப்போ உங்களுக்கு அந்த லைஃப் தான் கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த லைஃப்பை when we honor it, then we will care about it. அதுக்கு என்ன பேட்டர்ன் சொல்லப்படுதுன்னா, you have to hear the word of God that you may understand and know what this life is. ஃபஸ்ட்டு நம்மளை யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளுக்குள்ளே இருக்க தேவன் யாருன்றது நம்ம அறிந்து கொள்ள முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் we live with our own mind. நம்மளுடைய மைண்டோடு தான் வாழ்கிறோம். ஒரு புருஷன் பொண்டாட்டியோடு நம்ம இருந்தாலும், பிள்ளைங்களோட இருந்தாலும், மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மைண்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த மைண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைக் எல்லா காரியங்களையும் கேதர் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அப்படி வைக்கும்போது நம்மளுடைய மைண்டில் ஒரு வெயில், நம்மளுடைய திங்கிங்கில் ஒரு திரை எப்பயுமே இருக்குது. ஒரு திரை சீலை தேவனை அறிஞ்சு கொள்கிறதுக்கும், தேவன் நம்ம இருதயத்தில் எழுதியிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கும்
நம்ம அறிய முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த திரைசீலை எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதும் போது திரைசீலை 2 கிழிக்கப்பட்டுன்னு போட்டிருக்கு. திஸ் இஸ் ஒரு அலகாரிக்கலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். when you know that God, when you are enlightened by God about him, that veil, அந்த திரைசீலை உங்களுடைய மனசுலையும் 2 பிரிக்கப்பட்டு நீங்கள் கடவுளை சேர்றதுக்கு வழி உண்டாக்கும். அது கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்குள்ளே பேசும். ஓகே, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ வேதத்தில் பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன்ன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த காலத்தில் சன் ஆஃப் காட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே சன் ஆஃப் காட் இயேசு கிறிஸ்து தான். ஓகே, நம்ம ஏன்னா பிகாஸ் வி ஹவ் நாட், நம்மளுக்கு அதுக்கு மேலே ரிசர்ச் பண்ணணும் தெரிஞ்சுக்கணுன்லாம் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி வி நோ ஒன் சன் ஆஃப் காட், தட் இஸ் எனஃப் ஃபார் அஸ், ரைட்? பட் அவங்க சன் ஆஃப் காடுன்னு சொன்னாங்கன்னா, தேவனுடைய குமாரன்னு சொன்னாங்கன்னா, அதோடைய அர்த்தம் என்னென்னா, யோவான் 10:35 நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கனாலும் அதே இது சங்கீதத்தில் அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. அது சங்கீதத்தில் உள்ள ரெஃபரன்ஸ் தான் ஏசாமி நம்மளுக்கு சொல்லி காட்டுறாரு. யாராச்சும் வாசிங்களேன். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? அதாவது தேவ வசனம்னு அகெயின் தப்பான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவ வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அவர்களை தேவர் என்று அழைக்கப்படுவார்கள் என்று நம்ம சங்கீதத்தில் போட்டிருக்கு. அதை சொல்கிறார், நான் தேவனுடைய வார்த்தையே தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ தேவதூஷணம் சொல்கிறீங்களே. தேவதூஷணம், நான் உங்களுடைய வேதத்திலிருந்து வித்தியாசமான காரியத்தை சொல்லலையே அப்படி சொல்லி ஏசாமி அவங்க முன்னாடி சொல்கிறார். இதோடைய ஐடியா அண்ட் பிரின்சிபல் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய குமாரன், இப்போ பின்னாடி பால் சொல்கிறாரு, வி ஆர் ஆல் சில்ட்ரன், தேவனுடைய புத்திர அப்பா பிதாவே என்று கூப்பிடத்துக்கிற புத்திர சுவையாருதுனாவே. இது கேட்குறதுக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ரைட்? நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, லைக் சே வாயினால் அறிக்கிடுறோம், இது பண்ணுறோம். ஆனால் இந்த வசனம் சன் ஆஃப் காட், அதுக்கு தான் போகிறேன். குமாரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் புத்திர சுவையார்த்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார், எல்லாமே ஒன்று தான், இதுக்கு வித்தியாசமே கிடையாது. ஆனால் அதுக்குரிய பிரின்சிபல், அதோடைய ப்ரெசிடென்ட் என்னென்னா, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே வரணும். புரியுதா? நம்ம உபாகமம் 30:14 பார்த்தது தான். வாயிலையும் இருதயத்திலையும் ஏற்கனவே அது வரணும். இது இன்னொருத்தவங்க சொல்லி நீ என்னமோ பிலீவ் பண்ணுற மாதிரி நம்புகிற மாதிரி நம்பி, இது ஒரு மாயையான ஒரு காரியம் நம்ம மனசுக்குள்ளே ஓடுது சில வேளைக்கு. இப்போ சில வேளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் இயேசுவை ஏற்றுக்கிறியான்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும், ரைட்? அதில் வேறு நம்பர்ஸ் வேறு போட்டுப்பாங்க. சேவ்டு 3 million people saved, லைக் ரெய்னார்ட் பாங்கேன்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரீச்சர். அவருடைய மீட்டிங்கில் நிறைய பேருக்கு சுகமாக இருக்குது, இல்லை சொல்லலை. ஆனால் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சேவ் ஆகிருக்காங்கன்னு போட்டிருக்கோம். யாரை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது, ரைட்? ஏன்னா நம்ம வேதத்தில் என்ன சாரம் இருக்குதுன்னு நம்ம படித்து பார்த்தோம்னா, தெர் இஸ் அ பிக் சயின்ஸ், தெர் இஸ் அ பிக் ட்ரூத் தட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப், நம்மளுக்கு இயேசு ஆண்டவரே நம்மளுக்கு அதை சொல்லி காட்டுறாரு. இதை நம்ம புரியும் போது இது எனக்காக, இது கம்யூனிட்டி சால்வேஷன் கிடையாது, எனக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ இந்த சன் ஆஃப் காட், புத்திர சுவிகாரம் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே வரும்போது தான் நம்ம வி ஆர் பிகமிங் சன்ஸ் ஆஃப் காட். அதில் ஒரு மகிமை இருக்குது. நம்ம சில வேளைக்கு பார்த்தீங்கன்னா எமோஷனலாக, ஓ ஆண்டவர் என்னைய மன்னித்தார், என் பாவங்களையெல்லாம் மன்னித்தார், என் நோய்களையெல்லாம் குணமாக்கினா, நோயாக தான் இருக்கிற, திருப்பி பாவம் பண்ணிட்டு தான் இருக்கிற. ஏன்னா உனக்குள்ளே இன்னும் தேவனுடைய வார்த்தை வரல, கிரியை செய்யலை. புரியுதா? இப்போ டென்னிஸ் விளையாட போகிறோம், டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் தான் உடல் நல்லா இருக்கும்னு நம்மளுக்கே தெரியுது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, போய் விளையாடணும்ல, ரைட்? ஏதாச்சும் கை காலை அசைக்கணும்ல, அப்போ தானே நம்ம உடல் நல்லா இருக்கும். சும்மா எல்லாமே இருக்குது, பேட் இருக்குது, பால் இருக்குது, கார் இருக்குது, கிரவுண்டு இருக்குது,
சொல்கிறதுல வந்து என்ன நம்மளுக்கு சந்தோஷம் கிடையாது, ரைட்? எல்லாம் வேலை செய்யணும், ரைட்? எல்லாமே போட்டிருக்கு, நம்மளும் நம்புகிறோம், இதெல்லாம் பண்ணால் நல்லதுன்னு நம்புகிறோம். ஆனால் எதுவுமே கிரியை செய்ய மாட்டேங்குது, ரைட்? இது மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையும் நிச்சயமாக வரும், அதுக்கு பலனும் கொடுக்கும். ஏசாமி சொல்கிறார் 100 1000 மடங்காக உனக்கு பலன் கொடுக்கும் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே வரும்போது. ஆனால் நம்ம எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நம்மளையே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி இந்த புக்கில் இருக்க காரியங்களை நம்ம பிலீவ் பண்ணால் நம்ம பரலோகம் போயிடுவோம் நம்மளும் பிலீவ் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை அப்படியே ஓடுது, நம்மளும் அடுத்தவனையும் அதே மாதிரி நம்ம மாற்றிடுறோம். அதை தான் ஏசாமி வந்து கடுமையாக எதிர்க்கிறார். நீங்கள் மத்தேயு 15 அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யூ கிராஸ், இங்கிலீஷில் சொல்வார், யூ கிராஸ் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் and to look for one convert, and once you converted him you make a son of hell just as you are னு சொல்கிறார் ஏசாமி. இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ஒன்னே போல் மாற்ற பார்க்குற நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் மாற்றம் அடையணுன்றதோட நீ என்ன பண்ணுறனா ஒன்னே போல் மாற்ற பார்க்குற. இப்படி தான் பரிசேயர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேட்டர்ன் வந்து நம்ம ரொம்ப அக்ரெசிவாக நம்ம பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம அதை பாசிவாக பண்ணுறோம். ஓகே, அங்கே தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஐ வாண்ட் யூ டு ஐ வாண்ட் டு கிவ் அ காஷன் பட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். கடவுள் என்ன சொல்கிறாருன்ற அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தை வரணும். இப்போ போய் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ தேவனுடைய வார்த்தை என்ன ஆண்டவரே சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கடவுள் உங்களை சின்ன சாமுவேல் மாதிரி உங்கள்கிட்ட பேசுவார். புரியுதா? அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம படித்த வேதாம வசனத்தில் எபிரேயர் 4 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே என்னுடைய பவுண்ட்ரிஸ்குள்ளே நீ வரணுன்னா இன்றைக்கி உன்னுடைய காதுகளையும் இருதயத்தையும் ஓப்பனாக வச்சு கேட்குறதுக்கு தயாராகிருன்னு சொல்கிறார். And that day is not on Mount Zion. அந்த நாள் சீனாய் பர்வதத்தில் அன்னைக்கு பேசினார் கிடையாது, அன்னைக்கு செங்கடலை உடைச்சாருன்றது கிடையாது, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்தில் நடந்தார் கிடையாது. இன்னைக்கு உன்னுடைய இருதயத்தை ஓப்பன் பண்ணி அவருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா? அதானே சொல்லுது. இது வந்து ஒரு தடவை இல்லை, பைபிளில் என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு காரியம் 2 தடவை சொல்லப்பட்டிருக்குன்னா யூ ஹாவ் டு லிசன் டு இட். இன்னும் நீங்கள் அதுக்கு வந்து ஆர்வமாக அதை பார்க்கணும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஏசாமி சொல்கிறார், அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஹீப்ரூஸில் திருப்பி சொல்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை உன்கிட்ட பேசும்போது நீ வந்து கவனமாக அதை கேட்குறதுக்கு ரெடியாரு, கேட்டு மனம் திரும்புறதுக்கும் ரெடியாரு. தவறு மட்டும் கிடையாது, கடவுளுடைய வார்த்தை இன்றைக்கும் பேசுது. இட் இஸ் லிவிங் அண்ட் அலைவ். இட் இஸ் நாட் அ டெட் past thing. It is living and alive. It will talk to you. Okay, கடவுள் எப்படினாலும் பேசலாம். நம்மளுக்கு வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதையும் நம்மளுக்கு வந்து எப்படியெல்லாம் கடவுள் மனுஷனோட பேசுகிறான்ற மட்டும்தான். ஒரு கழுதையோட பேசுகிறாரு, மலையிலேருந்து பேசுகிறாரு, புஷ்லேருந்து பேசுகிறாரு, நண்பனை மாதிரி வந்து பேசுகிறாரு, ரைட்? தேவனே வந்து நடந்தும் பேசுகிறாரு, தொட்டு பேசுகிறாரு, ரைட்? There is no one pattern, right? There is no one pattern. All you have to do is open your ears. கடவுள் பேசுகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த வார்த்தைனா அப்போ என்ன? இப்போ நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, வார்த்தைனா இது, வார்த்தைனா அது, அப்படி சொன்னீங்க. அப்போ வார்த்தைனா என்ன? இந்த வார்த்தை என்னவா இருக்கணுன்றத எனக்கு கடவுள் வெளிப்படுத்தின மாதிரி நான் எழுதியிருக்கிறேங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கடவுள் இனிமேல் என்கிட்ட இது மாதிரி காரியங்களெல்லாம் பேசணும், அதுதான் வார்த்தை. சரி, ஒன்ஸ் கடவுள் பேசுகிறத அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு அசூர நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். பயமே இருக்காது. என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடந்தாலும் ஆனால் போகிற காரியம் என்னன்றது சில வேளைக்கு எனக்கு நல்லா ஆழமாக தெரியும். அதனால் பொறுமையாக என் ஓட்டத்தை ஓடிட்டு சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா என்னுடைய விசுவாசம் என்னுடைய நம்பிக்கையில் கிடையாது, நான் நம்புகிறவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான். அது வந்து என்னென்னா, ஏன்னா அந்த எண்டும் தெரியுது எனக்கு. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். இங்கே ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு குழந்தை உண்டாகிற ஆண்டவர் சொல்கிற நாளைக்கும் அவனுக்கு பிறக்கிற நாளைக்கும் 25 வருஷம் இருக்குது. அப்போ
அவன் விசுவாசத்தை பற்றி எல்லாரும் பெருமையாக சொல்கிறதுக்குரிய காரணமே என்னென்னா, ஆண்டவர் அவன்கிட்ட பேசினார் மட்டும் இல்லை, அவன் விசுவாசத்தான்றது இல்லை, அவன் பொறுமையாக ஆண்டவர் சொன்னாரா எனக்கு அவரை பற்றி தெரியும் செய்வார். ரைட்? ஸோ இந்த வார்த்தை வரும்போது உங்களுக்கு அது பொறுமையும் கற்றுக் கொடுக்குது. இந்த வார்த்தை வரும்போது நம்பிக்கையை கற்றுக் கொடுக்குது. இது உங்களுடைய நம்பிக்கை கிடையாது, உங்களுடைய விசுவாசம் கிடையாது. அப்போ வார்த்தைனா என்னது? அது கடவுளுடைய செய்கைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துது, கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்துது, கடவுளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துது. ரைட்? கடவுள் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற அந்த பர்பஸை வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் உன்னுடைய ஹார்ட் எங்கே இருக்குது, ஓ மனசு எங்கே இருக்குது அதையும் காட்டுது. ஸோ இது எல்லாத்தையும் எது உனக்கு கொடுக்குதோ அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஓகே, ஐ எம் நாட் கோயிங் ஃப்ரம் ஸ்கிரிப்சர்ஸ் அவுட் சைட், ஐ எம் கம்மிங் இன் டு வாட் எவர் டஸ் திஸ் ஃப்ரம் அபவ் இன்சைட் யுவர் ஹார்ட். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஹஸ்பண்டுடைய தாட்ஸ் ஒய்ஃபுக்கு கம்ப்ளீட்டாக புரியாது. ரைட்? அப்படி இருக்கும்போது அந்த தேவன் நம்ம நிறைய இடத்துல வேதத்தில் பார்க்கும்போது தேவனை வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபாதருக்கு கம்பேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு அந்யோன்யத்தை காட்டுறதுக்கு. ஆனால் அவருடைய ஆவியே உனக்குள்ளே இருக்கும்போது அந்த அந்யோன்யம் எப்படி இருக்கும்? எப்படி? அவருடைய பீஸ் ஆஃப் த பாடி உனக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அஸ்யூம் லைக் தட், ரைட்? half of the mind of God is inside you ன்ற போது how beautiful it is. All you have to do is search for that connection. Right? அதுதான் இந்த வார்த்தை வரும்போது என்னென்னா, it creates a fellowship. உனக்கு உண்மையை அறிவிக்கிறதுக்கும் தேவனுடைய வழிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஜீவன் முழுமை அடைகிறதுக்கும் தான் இந்த வார்த்தை உனக்குள்ளே வருது. இதுதான் வார்த்தை. ஓகே, ஸோ யாராச்சும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்னென்னா ஜஸ்ட் பைபிள்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட் கிவ் சம் தாட் இன் டு இட் அண்ட் தென் எக்ஸ்பிளைன் தெம் ஸோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி மீன். இட்ஸ் சம்திங் பியாண்ட் ஜஸ்ட் அ காயின் அ வேர்ட். ரைட்? ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ இதோட இந்த கதை சொல்லிவிட்டு நம்ம நிறுத்திடலாம். பட் சாமுவேலுடைய வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசாக இருக்கும்போது ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்து ஜோனா கதை, சாமுவேல் கதை, இந்த மாதிரி ஒரு 5 கதை இருக்குது. அதுதான் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ரைட்? ஆனால் இன்றைக்குமே வந்து நான் அந்த ஒரு சின்ன சாமுவேலாக தான் கடவுள் முன்னாடி போய் நிற்பேன். நான் ஒன்றும் வளர்ந்துடல, அதே மனுஷன்தான் நான். ரைட்? அப்போ அந்த சின்ன சாமுவேலுடைய லைஃப்பை நம்ம ரொம்ப பார்த்தோன்னா நிறைய பேருக்கு அவர் ஈலையோட இருந்தார். அன்னாள் வந்து ஒரு பிள்ளைய ரொம்ப நாள் கழித்து பெற்றாங்க, அங்கே கோயிலில் போய் விட்டாங்க, அங்கே வளர்ந்தார், தேவனுடைய வார்த்தையை கேட்டார். இவ்வளோத்தோட நம்ம ஹிஸ்ட்ரி, சாமுவேலுடைய ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு அதோடு முடிஞ்சிடும். நம்மளுக்கு வேறு தாட்ஸ் சாமுவேலை பற்றி அவ்வளோ யோசிக்க மாட்டோம். கரெக்டாக போய் தாவீதை அனாய்ட் பண்ணார். சில இன்ஸ்டன்சஸ், ஒரு மெமரிஸ் ஹியர்னு இருக்கும் சாமுவேலை பற்றி. ஆனால் சாமுவேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் த லாஸ்ட் ஜட்ஜ், கடைசி நியாயாதிபதி. நியாயாதிபதிகள்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்து ஒரு 10-13 நியாயாதிபதிகள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒன் ஆஃப்டர் அதர் வரல. இட் டுக் லைக் சே 600-700 இயர்ஸ். நீங்கள் அந்த ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு நியாயாதிபதி வருவான். அவன் 10 வருஷம் 15 வருஷம் தான் இருந்திருப்பான். இப்போ சிம்சோனே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வாழ்ந்த காலம் ரொம்ப சின்னது தான். ரைட்? ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறமே ஒரு புது நியாயாதிபதியெலாம் வரல. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு தேவைப்படலை. ஸோ கடவுள் எப்பெல்லாம் தன்னுடைய தீர்க்கதரிசியோ நியாயாதிபதியோ ராஜாவோ வரணுமோ அன்னைக்கு கடவுள் நியமனம் பண்ணுவார். நம்ம தேட தேவையில்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜாவை தேடினாங்க. அங்கே தான் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் சாமுவேலை பொறுத்த மட்டும் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஃபெட், லாஸ்ட் ஜட்ஜ், அண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் த கிங் ஆஃப் இஸ்ரேல். அவருக்கு முடிசூடப்படாத ஒரு அரசனாக தான் சாமுவேல் இருந்தார். ஹி வாஸ் த லீடர் ஆஃப் த ட்ரைப். சவுல் பார்த்தீங்கன்னா சாமுவேலுடைய ஆலோசனைப்படி தான் சவுல் நடந்துகிட்டு இருந்தார். ஸோ ஹீ வாஸ் த டாப் சீஃப் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் இஸ்ரேல் அப்போ. ரைட்? ஸோ அப்படிப்பட்ட சாமுவேலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1 சாமுவேல் 3 அதிகாரம் நம்ம படித்து பார்த்தோன்னா, 1 சாமுவேல் 3 அதிகாரம் எல்லோரும் எடுத்துக்கோங்களேன்.
அதில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சாமுவேல் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. ஓகே, சாமுவேல் தேவனை அறிந்து கொள்ளவில்லை, கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு இன்னும் வரவில்லை. அப்படி தான் ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ நீங்கள்லாம் கேட்கலாம், என்னடா சொல்கிறீங்க, லைக் கர்த்தருடைய வார்த்தை தான் வேதாகமாக இருக்குல்ல, படிச்சிருப்பார்ல சாமுவேல், அப்போ கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வரவில்லைன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கீங்க? வேதத்தில் நிறைய இடத்துல தமிழ் பைபிள் படிக்கிறவங்க வசனம் 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 வசனம்னு எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வார்த்தைன்னு நீங்கள் மாற்றிக்கோங்க. வசனம்லாம் இல்லவே இல்லை, எல்லாமே தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வசனம்னு இருக்கிற இடத்துலலாம் தேவனுடைய வார்த்தைன்னு மாற்றிக்கோங்க, உங்களுக்கு அர்த்தம் நல்லா புரியும். ஸோ தேவனுடைய வார்த்தை சாமுவேலுக்கு இன்னும் வரவில்லை. ரைட், அதை யாராச்சும் வாசிங்களேன். கர்த்தருடைய வார்த்தையோ அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அதோடைய முடிவில் 1 சாமுவேல் 19 வசனம் வாசிங்களேன். சாமுவேலுடைய லைஃப் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் டெஸ்டிமனி. சாமுவேலுக்கு கடவுள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது தப்பாமல் நடந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் வந்து கடவுள் அங்கீகரித்த ஒரு மனிதனின் வாழ்க்கை. கடவுள் பேசணும், அதர்வைஸ் தெர் இஸ் நோ யூஸ். வி கேன் லேர்ன் நாலேஜ் வந்து பெருக்கமாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம் எல்லாமே. ஆனால் கடவுள் பேசும்போது அது சாமுவேலுக்கு மட்டும் இல்லை, அந்த ஹோல் ட்ரைப் ஆஃப் இஸ்ரேலுக்கும் அது உபயோகமாக இருந்துச்சு. ரைட், இதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்குது. லைக் இப்போ சாமுவேல் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் பிறந்தார்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டாக, அவங்க அம்மா வந்து பிள்ளை பெற முடியாமல் அழுது 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 ஜெபம் பண்ணி என்ன ஆகிருக்குன்னா, நான் இப்படி நம்புகிறேன், அந்த அம்மாவுடைய வூமே பார்த்திங்கன்னா லைக் அது சாங்டிஃபை ஆகிருக்கும், சுத்திகரிக்கப்பட்டு அவன் உருவாகிறதுக்கு வேண்டிய கடவுளே ஆசீர்வதிச்சு அவன் பிறக்க வேண்டிய காரியங்கள்லாம் அப்போ இருந்தே க்ரியேட் ஆகியிருந்திருக்கும். அப்படி வந்தனால தான் அவன் இப்படி தேவனுடைய வார்த்தையை அவனால் ஹியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுடைய ஆக்ஷன்ஸ் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் இட் வில் கண்டினியூ டு ஆப்ரேட். இட் டசன்ட் ஸ்டாப். வாட் யூ ஆர் டூயிங், நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ இட் ரியலி டசன்ட் ஸ்டாப். It is creating a sanctuary. It is creating a way of the Lord in their minds and heart. It is being passed on. Okay? So, let's not take it easy. Okay? So, இதோட நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்மளுக்குள்ளே வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து உள்ளும் புறமாக மாறி நம்ம கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாற்றப்படுறோம். ஓகே, இதோடைய தொடர்ச்சியாக நம்ம வரும் வாரங்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஒரு 3 part சீரீஸ் இது. நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேசுகிறான்றதை நம்ம அறிஞ்சுப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். அன்புள்ள ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வந்து உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீங்கள் பேசி எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆண்டவரே மறுமலர செய்ய கிருபை செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வழி தெரியாத எங்களுக்கு ஆண்டவரே நீர் வழியை காட்டி ஜீவனையும் கொடுத்து ஆண்டவரே உம்மை அறிய செய்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்களோடு பேசுங்க. சின்ன சாமிகளோடு பேசுங்க, நீங்கள் எங்களோடும் பேசுங்க ராஜா. கர்த்தாவே பேசும் அடியேன் கேட்கிறேன்னு நாங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய காதுகளையும் இருதயத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ரிச்மண்ட் பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை பண்ணணும், மெசேஜ் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே எவ்ரி சண்டே 5 to 6:30 ஷேடி குரூப் சர்ச்சில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க நேரில் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ இல்லைன்னா ஆஃபரிங் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நாங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிச்சுக்குவோம்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.